கூப்பிடுறாங்க. என்னங்க? சித்தப்பா நானும் வரேன். வா. போயிட்டு வந்துடுறேன். மே கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். வா. உட்காருங்க. தேங்க்யூ. சௌமியா ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இருக்காங்க. பல்ஸ் ரேட் இறங்கிட்டே இருக்கு. என்ன சொல்ற பிரபு? ஆமா சித்தி, சௌமியா கொஞ்சம் சீரியஸான நிலைமையில தான் இருக்கா. அவளோட பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே போகுதுன்னு டாக்டர் சொன்னாங்க. இன்னும் 10 மணி நேரம் கழிச்சு தான் இது உறுதியா சொல்ல முடியும் சொன்னாங்க. ஐயோ சித்தி, சித்தி என்னங்க சித்தி? சித்தி, சௌமியாக்கு எதுவும் ஆகாது. நீங்க அழாதீங்க சித்தி. நம்ம கும்பிடுற கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு. சித்தி அழாதீங்க. வாங்க சித்தி, நம்ம கோயிலுக்கு போய் அவ நல்லபடியா பொழைச்சு வரணும்னு வேண்டிட்டு வரலாம். வாங்க 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 சித்தி, வாங்க. டேய் கதிரு, எங்கடா போற? ஹாஸ்பிட்டலுக்கா? டேய், இப்போ அவங்க இருக்க மலையில எங்க போன பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா. நீ எங்கெல்லாம் போவ, நான் சொன்னா கேளு. ஹாஸ்பிட்டல் போலடா. வேற கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? அப்ப நாங்களும் வரோம். வாடா. டேய் சீக்கிரம்டா. ஓ வாங்கிட்டு வரேன். சரிங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இந்தாங்கம்மா. போலாமா? வாங்க போவா. ஒரு நிமிஷம், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நானா? என்ன பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? எடுங்க, சீக்கிரம் கொடுங்க கொடுங்க. இதுக்கு பண்ணணும். நான் கேக்குற ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியுமா உங்களால? இப்பதான் என் கஷ்டத்தை போக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். அந்த அம்மனுக்கு உடனே கேட்டுருச்சு போல. அதான் உன்னை அனுப்பி வச்சிருக்கா. அதை நான் புடுங்கிடுவேன், பரவாயில்லையா? இங்க பாருங்க, யோசிக்கலாம் டைம் இல்ல. நீங்க இல்லைன்னா இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த பணம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்போ நான் சொன்னல, அத போய் செய். போ. ம். ம். அப்படி அணைஞ்சிருச்சுன்னா உன் வேண்டுதல் பலிக்காது. அம்மா மனசு இறங்கலன்னு அர்த்தம்.
இப்போ இதுக்கு ஒரே பரிகாரம் தான் இருக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்னன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அது பண்ண முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, இதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். பின்றாமா? மஞ்சள் வேப்பில கலந்த தண்ணியில குளிச்சிட்டு 108 தேங்காயை உன் தலையில உடைக்கணும். என்ன உள்ளங்கால இருக்கு, சும்மா ஜிவ்னு இழுத்துக்கும். அசால்ட்டா 108 தேங்காவை தள்ள உடைக்கிற நீ பாட்டில் சொல்லிட்டு இருக்க. என்னாலதான் சௌமியா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ பொழைச்சு வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. டேய், அடுத்த வாரம் உனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குடா. இதால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப எக்ஸாம் யாரு எழுதுவா? எனக்கு சௌமியா தான் முக்கியம். டேய், என்னடா அவன்? அப்போ இந்த ஒட்டகம் இன்னைக்கு இங்க உயிரோட இருந்து போகாது. நம்ம வேலை முடிஞ்சது, போலாம். அதெல்லாம் விட்டு பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு சத்யா. நீ உடனே கொஞ்சம் கிளம்பி வரியா? எந்த கோயிலடா இருக்கிறீங்க? நம்ம அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான். ஐயோ, அமுல் பேபி அங்கதான்டா வந்து நிறுகிறான். என்ன சொல்ற? அமுல் பேபி சொன்னதும் கதிர் புரிஞ்சுக்கின்னு சௌமியாவை விட்டு விலகி போயிட்டான்னு அமுல் பேபி நினைச்சு நிறுகிறான். இப்ப சௌமியாக்காக இவன் வேண்டுதல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அதை அவன் எப்படி எத்துப்பானே தெரியலடா. சரி இரு, நான் உடனே வரேன். ஐயோ, என்ன போதும் தெரியலையே. இவன் வேற இங்க குளிச்சுக்கிட்டுலாம் இருக்கான். அம்பாளை வேண்டிக்கிட்டு உட்காருங்க தம்பி. நீங்க நினைச்சத அம்பாள் நிச்சயம் நிறைவேற்றுவா. இந்த தேங்காயை கும்பிட்டுக்குங்க முதல்ல. என் சௌமியா எனக்கு வேணும். யாருக்கும் தெரியாம சௌமியாவை கல்யாணம் பண்ணது தப்பு. கட்டின தாலிய யாருக்கும் தெரியாம கழட்டிறேன்னு சொன்னது அதை விட பெரிய தப்பு. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடு. என்னோட இந்த வேண்டுதலை ஏத்துக்கோ. நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணா. ஆத்திரம் தீரும். ராங் டைம்ல என்ட்ரி ஆகி எல்லாத்தையும் ராங்கா புரிஞ்சுக்கிட்டதும் இல்லாம பெரிய ஹீரோயிசமா நினைச்சு பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காமா. யோ, கொஞ்சம் சும்மாரியா. நல்ல வேலை நான் பார்த்தேன். இதுவே சத்யா பார்த்துதான் உன்னை அடிச்சிருப்பாங்க. அமுல் பேபி, ஏங்க நீங்க எப்படி இங்க? இல்ல இவன் ஏதோ முட்டாள்தனமா பண்ண போறான்னு மாக்கா சொன்னா, அதான் வந்தேன். சொல்றா. அக்கா, ஹாஸ்பிட்டல் வெளியே தான் இருக்கேன். ஆமா, வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
டேய் கதிர நீ எந்த மார்வேஸ்ல வந்தாலும் இந்த 2 தண்டங்களையும் தாண்டி உன்னால சௌமியாவும் நிச்சயமா பார்க்கவே முடியாதுடா. ஒழுங்கா இங்க இருந்து திரும்பி போயிரு, அதான் உனக்கு நல்லது. என்னது சௌமியாவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டியா? பாத்தியாமா? மாட்டிக்கிட்டு அந்த தண்டங்களாண்ட இருந்து நீ அடி வாங்கணும்னு உன் தலை விதி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இனி உன் இஷ்டம்ப்பா. போற வேலைக்கு நீ போறாங்கற லூசு பையல. வா மாப்பிள, நான் கூட்டிட்டு போறேன். மாமா நீங்க எல்லாரும் என் மேல பாசமா இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா பாத்ரூம் மட்டும் நான் தனியா போயிட்டு வந்துடுறேன் மாமா, ப்ளீஸ். சரி மாப்பிள, உன் மனசு சங்கடப்படக்கூடாது. பரவாயில்ல, நீயே போயிட்டு வாப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள. எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் பாரு. ஐயோ தம்பி 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 பாத்து பாத்து பாத்துப்பா. எங்க தம்பி போனோம் சொல்லுங்க, எங்க? இல்லக்கா எதுக்கு உங்களுக்கு சிரமம்? ஐயோ சொல்லுங்க தம்பி, நான் கூட்டின்னு போறேன். வீல் சேர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? சரி வாங்க வாங்க. பாத்து உனக்கு மாவு கட்டு போட வைக்கிறேன்டா. எங்க வீட்டு பொண்ணு லவ் பண்றேன். எவன்டா அவன் எங்க மாப்பிள மேல கைய வைக்கிறவன்? டேய், ஏன்டா மாப்பிள அடிக்கிறா? யார் அவன் மாப்பிள? இது வேஷம் போட்டு வந்திருக்க அந்த குப்பத்தை பையன். என்னது குப்பத்து பையனா? என்னடா மௌனே? ஏண்டா மாப்ள ஆக்சிடென்ட் ஆகி கட்டு போட்டுருக்காரு, உனக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கா? டேய் தம்பிகளா புடிங்கடா அவனை. சார் அது வந்து ஐயோ சித்தப்பா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறும் போது நீங்க 2 பேரும் யாருன்னே தெரியாத மாதிரி மோட்டு வலை பார்த்து நின்னுட்டு இப்ப வந்து குசல விசாரிக்கிறீங்களா? அது இல்ல மாப்பிள, ஆள் கொஞ்சம் மோட்டாவா இருந்தாங்களா, அதான். சித்தப்பா அங்க பாருங்க, அந்த கதர் பையன் டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு ஐசியூ ரூம்குள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க. அவன 6 வயசுல வர 6 வயசுல சாவடும். ஏய் ஐயோ, யாரியா நீ? அது எதுக்கு நடிச்சா? சாரி டாக்டர், சாரி. சாரியா? சாரி டாக்டர், நான் வேற ஒருத்தன் நினைச்சு. நர்ஸ் டீனோ கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். இல்லம்மா இல்லம்மா வேண்டாம். சாரி டாக்டர், சாரி. நான் வேற ஒருத்தன் நினைச்சு உங்களை. சாரி டாக்டர், ப்ளீஸ். யார் என்னன்னு பார்க்க அடிச்சிட்டு சாரி கேட்டா சரியா போயிடுமா? எங்க டாக்டர் ஒரு நிமிஷம். ட்ரீட்மெண்ட் பண்றோம். இல்லனா வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கங்க. எங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. சார் சாரி சார், நாங்க இப்ப கிளம்பிடுறோம். ஓகே. சரி அவள் பேபி, நம்ம எல்லாரும் கிளம்புவோம். அத்தையும் அண்ணியும் மட்டும் இங்க இருந்து பாத்துக்கிட்டோம். சரி. நிர்மலா, என்னங்க? சௌமியா விட்டுட்டு அங்க அங்கன்னு எங்கேயும் போக கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், புரியுதா? புரியுதுங்க. என்ன மீறி எந்த தப்பும் நடந்துராத. வரேங்க. டைம் ஆகுது. இல்ல டைம் ஆச்சுன்னா
கேண்டீன்ல டிபன் இருக்காதுல்ல அத சொன்னேன். ஓ சரி, நீ பாத்துக்கோ, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. கதிரு, இங்க பாரு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. சாப்பிட போன அத்தை திரும்ப வரதுக்குள்ள நீ பாத்துன்னு வந்து. சௌமியாவோட உயிர் இப்போ நீங்க சொல்ல போற முடிவுல தான் இருக்குது. கதிரு, நீ கிளம்பு. கதிரே, கிளம்புன்னு சொன்னேன். கொஞ்சம் நில்லு. நிர்மலா, சார், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க சார். இல்லையா, நீங்க இன்னும் போகலையா? சார், உங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு தான் இவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க சார். சார் நான் போங்க சார். அம்மா, உள்ள யாரையும் விடாதீங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? சரிங்க டாக்டர். பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் ஏன் அப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல.
பாரு, சத்யாக்கா லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட தாலி ஆறு தெரிய சொன்னேன். ஆனா இப்ப நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் சத்யாக்காவுக்கே தெரிஞ்சிருச்சு. இனி அவங்க நம்மளை பிரிய விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சௌமியா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சௌமியா. நான் கூட வாழணும். நானும் நீயும் 100 வருஷம் வாழணும். ரொம்ப நன்றி தம்பி. வாங்க. சாகுற வயசாமா இது? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பா? அத்தை, எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ ரொம்ப டயர்டா இருக்கிறா. அவளுக்கு குடிக்க ஜூஸ் ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க போங்க. நீ இப்போ எதுக்கு அழுறன்னு தெரியலையே. பொலிஸ்டோமே அழுறியா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இப்ப என்னாண்ட வந்து என்னத்த செய்யன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? நான் வாழ்ந்தா கதிரோட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துதான் போவேன். ஓங்கி அரைஞ்சன்னா பொல்லு தெரிச்சிரும் பாத்துக்க. இவ்வளவு நேரம் நான் என்னடி சொல்லிருறேன்? திரும்ப செத்து போவன் சொல்லிருறேன். அண்ணி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கதிர் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் திரும்பவும் இப்படி எதுவும் செய்யாம இருக்கணும்னா. என்ன பயன்ட்டியா? நேர்மையும் நியாயமும் தானே சத்தியம். ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயமே இல்லையே. அப்ப எது சரியோ அதானே சத்தியம். அதுதானே பண்ணணும். ஊர் அறிய நடக்காட்டினாலும் உங்களுக்கு நடந்தது ஒரு கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தை ஊர் அறிய நடக்க வைக்கலாம். உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வாழ வைப்பேன். அண்ணி சும்மா. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? உங்களுக்கு கல்யாணமான விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா கதிருக்கு தான் ஆபத்து. புரியுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. இப்பதான் எனக்கு நம்பிக்கையா இருக்கு. ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வைக்க போறனோ. டேய் பிரபு, சத்யா ஃபோன் பண்ணாளா? சௌமியாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டியா? இல்லம்மா, டாக்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டு போனதும் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஓடமாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஓடாம வேணா என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன் சார். உங்ககிட்ட? ஆமா. ஓடமாஸ்? ஆமா சார். கொடுத்துறீங்களா?
கொடுங்க சார், கொடுத்துட்றேன். இருங்க. என்ன சார்? இப்ப நான் உள்ள போலாமா இல்ல வெளியில போகணுமா? கொடுங்க சார், கொடுங்க சார். நீங்க வர வேண்டாம் சார், அங்கேயே இருங்க சார். அங்கேயே இருங்க. இருந்துடலாம்ல? இருக்கலாம் சார். நீங்க நல்லா வருவீங்கண்ணா. போங்க சார். வரேன். அப்புறம் ஏன் தூக்கம் வரலன்னா? அது தோ இது கொடுக்க வந்தேன். காலையில தானே பல்லு விலக போறேன். இப்ப எதுக்கு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துக்கிறா? பேஸ்ட்? ஏங்க இது பேஸ்ட் இல்லங்க, ஓடோமாஸ். என்ன மாசு? ஓடோமாஸ். இது என்னத்துக்கு? தோ கொசு கடிச்சதுல இது கையில கால்ல தேய்ச்சா கொசு கடிக்காது. அப்படியா? இத எப்படி பூசணும்னா எனக்கு தெரியாத தமிழ் பேபி, எனக்கு வேணாம். ஏங்க நான் பூசி விடுறேங்க. இது முழுகி மருகி ரசித்து உரையும் நாட்களும் மெதுவா. இனி நீ மொத்தம் நானென, நான் கூட நீ என மாறவா கூடவா வா. அந்த கை காட்டுங்க. வாசம் வீசுதே, இனியும் இந்த தூரம் நேரம் நொறுங்கிடும் அடடா. என் கனவு திருடும் வரனா, உயிரும் தூர மனதில் எங்கும் கோட்டை கட்டும் முரணா. மாறனின் மகன் இவனா, என் கனவு திருடும் வரனா, உயிரும் தூர மனதில் எங்கும் கோட்டை கட்டும் முரணா. பாத்து மெதுவா பாத்து கூட்டு போ. மெல்ல. போங்க. மெதுவா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம திரும்பவும் சாகணும்னு தோணுச்சுன்னா நீ கஷ்டப்பட வேண்டாம், நானே உன்னை கொன்னுறேன். என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி, எனக்கு என் பொண்ணை விட குடும்ப மானம்தான் முக்கியம். ஒண்ணு இவன் நான் சொல்ற மாப்பிள்ளை கட்டிக்கணும், இல்லைன்னா அவன் செத்து போட்டும். எனக்கு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. விஷயத்துல யாரும் தலையிடாம இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. ஏய், அவளை கூட்டிகிட்டு ரூமுக்கு போ. வா. இல்ல ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் அவன் எழுதலனா அவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணாயி அவன் லைஃபே நாசமாயிடும். எதை எங்க எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
நீ இல்ல, யாரு நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. பேசலாம் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பெட் ஸ்ப்ரெட ஒழுங்கா போட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசுவோம். ஓகே? அந்த பக்கம் பிடிங்க. இருங்க இருங்க, தூக்குங்க. சூப்பர். இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒரு தங்கச்சி ஒரு நல்ல அண்ணனா என்ன பண்ணுமோ அத்த பண்ணு. இருங்க, இப்ப போய் கேட்டு வரேன். அலோ அது நீ இப்ப உடனே போய் கேப்ப? டைம் 12 ஆகுது. அவ ரெஸ்ட் எடுக்க வேணாமா? காலையில போய் வேலையா அவளாண்ட பேசு. சரிங்க. இப்ப தூங்கலாமா? குட் நைட். சொல்லல, நான் சொல்லிருப்பேன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு எதையாச்சும் உளறி வச்சிடாத. இப்போதைக்கு உங்க அண்ணனுக்கு உங்க கல்யாண விஷயம் எல்லாம் எதுவும் தெரியவே வேணாம். ஏன்னா அது அவன் எப்படி எடுத்துப்பான்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னாண்ட ஆஸ்பத்திரியில என்ன சொன்னனோ அது மாதிரியே இப்போ எல்லாராண்டியும் நீ நந்துகோ. யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிரு. உங்க அண்ணனாண்டியும் அப்படியே இருந்துரு. அதான் இப்போதைக்கு நல்லது. சரி சரி அண்ணி. சரி வா போலாம். என்ன பேசணுமா? தெரியலையே, ஏதோ பேசணும் தான் சொன்னான். என்ன பேச போறான்லாம் என்னாண்ட சொல்லல. உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. இவளை கூட்டின்னு போய் நான் ஏதோ இவ மண்டைய கழுவு போறேன்னு நினைக்கிறீங்க, அதானா? நான் வேணா இங்கே இருக்கிறேன். சௌமியா மட்டும் போய் அமல் பேபியை பார்த்துன்னு வரட்டும். நான் சித்தப்பாட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி சூசைட் பண்ற மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. வேண்டாம், நீ எனக்காகலாம் ஒண்ணு பேச வேண்டாம். ஏன்? இப்பதான் உனக்காக பேச யார் இருக்காங்கன்னு கேட்ட. நான் பேசன்னு சொன்னா வேணான்னு சொல்ற. அப்பாவை பத்தி தான் நமக்கு எல்லாம் தெரியும்ல. அவர் தான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டாரே. எனக்காக நீ அவர்கிட்ட பேசி நீ அவருக்கு எதிரி ஆயிடாத. அதுக்காக என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சியில ஸ்பாயில் ஆவறதை என்ன பாத்துட்டு இருக்க சொல்றியா? அவனை கட்டிக்கிட்டா நீ செத்து போயிருன்னு வேற சொல்ற. அண்ணன் நான் இருக்கேன் உனக்கு. இந்த கல்யாணம் நடக்காது. நீ தைரியமா இரு. அண்ணன், ஏய் தேங்க்ஸ். சௌமியா, ஏன் அலற? இதோ பாரு, அழக்கூடாது. அண்ணன் நான் இருக்கேன்ல. சரி, இங்க பாரு, பயப்படாம அழாம இருக்கணும். நீ போ, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். சரிண்ணே. நீங்க சொன்னதை அப்படியே ஒரு எழுத்த கூட மாத்தாம சொல்லிட்டேன். சூப்பர். அது அமல் பேபி என்ன சொன்னா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அவனே சொல்லிட்டானா? இதானே நமக்கு வேணும். இது மேல நான் பாத்துக்கிறேன், நீ போ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இதெல்லாம் கட்சியில சொல்லிடலாமா?
இப்போ நீ என் கூட ரொம்ப நேரம் நின்று பேசின்னு இருந்தனா உங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால நீ போ. ம் ம். ம். இப்போ ஒத்துக்கிறேன். சௌமியாவை நீ உன் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிற. ஏங்க அதை நிரூபிக்கிறதுக்காக ஒண்ணு நான் இப்ப சித்தப்பாட்ட பேசல. நீ எதுக்காக போய் பேசினாலும் நீ என்ன பேசினாலும் உன் சித்தப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த போறது கிடையாது. அதனால நீ இப்ப போய் பேசுறது வேஸ்ட். ஏங்க என்னங்க இது? பேசலனாலும் ஏன் பேசலன்னு கேக்குறீங்க, பேச போறேன்னு சொன்னாலும் ஏன் பேசலன்னு கேக்குறீங்க. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். வா. முதல்ல அது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம அலர்ட்டா இருக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஏமா நான் வேணா புல்லுருவியா மாறி அவங்க மாஸ்டர் பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? நீ அப்படியே கிழிச்சிருவ. நீ ஒண்ணு செய்யாம என் கூட இரு. அது போதும், நான் பாத்துக்குவேன். அவன் பண்ற தப்ப வீடியோ எடுத்து சித்தப்பட்ட போட்டு காட்டி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேங்க. நிறுத்துறேன். பிளான் ஏ இந்த கல்யாணத்தை நிறுத்தது. அத அவங்க பேபி சிறப்பா செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். பிளான் பி கதிருக்கும் சௌமியாகும் ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு அவங்க பேபி நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இதனால குடும்பம் பிரிஞ்சிடும்னு பயப்படுவான். ஆனா இதே அவனை வச்சு தானே பண்ணணும். ஆனா அவனுக்கு தெரியாம பண்ணோம். ஒரு வழி யோசிக்கணுமே. சார் என்னை பார்க்கறதுக்கு தான் ஒருத்தர் வந்திருப்பாரு, வர சொல்லு. சொல்லுங்க. சதாசிவம் சாரை பார்க்கணும். சரி, உள்ள வாங்க. ம். பாத்து. அதை அப்படி வச்சிரு. சரிங்க சார். சார் இதுல ஒரு சைன் போட்டுருங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். சித்தப்பா பேசுனதுல பயங்கர அப்செட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணுமே. ஏங்க உங்களுக்கு தான் சித்தப்பா பத்தி தெரியும்ல. அவர் கோவத்துல இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது செஞ்சிட்டு இருப்பாரு. நீங்க அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நம்ம என்னத்த ஃபீல் பண்றோம்? ஏங்க ஏங்க அழாதீங்க. ஏங்க சரி சரி இதுக்கெல்லாம் அழாதீங்க. அழாதீங்க. ஏங்க சொன்ன கேளுங்க. அழாதீங்க. ஏங்க என்னங்க நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க இப்பதான் அழுதுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியலங்க. நான் எதுக்கு அழுவ போறேன்? லூசா அவள் பேபி நீ. லூசா? ஏங்க பத்திரிக்கையில பேர் போடலன்னு உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல? எதுக்கு ஃபீல் பண்ணோம்? நடக்காத கல்யாணத்துக்கு பத்திரிகை அச்சு வச்சுக்கிறாங்க. அந்த பத்திரிகையில என் பேரை போட்டேன்னா போடலன்னா